அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் 34 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20 அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் இயக்கத்தை சென்னை தீவுத்திடலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைக்கக்கூடியதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரிக் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிக் கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 34.30 கோடி மதிப்பீட்டில் பல அச்சுகள் கொண்ட 20 அதிநவீன குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் இயக்கத்தை தற்போது கொடியசைத்து துவங்கியிருக்கிறார். தீவுத்திடலில் நடைபெறும் இந்த விழாவில் அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடர்ச்சியாக தற்போது அதிவிரைவு போக்குவரத்து கழகத்திற்கும் கூடுதலாக பல அச்சுகள் கொண்ட பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவிலே தமிழகத்தில் தான் போக்குவரத்தில் சிறந்த மாநிலமாக, குறிப்பாக போக்குவரத்து துறையினுடைய சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இயங்கி வருகிறது. அதன் அடிப்படையிலே பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்றும் பொதுமக்களுக்கு சேவையாற்றுகின்ற அடிப்படையில் பல்வேறு பேருந்துகள் வாங்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக இந்த 20 அதிநவீன குளிர்சாதன விரைவு போக்குவரத்தை முதலமைச்சர்கள் திறந்து வைக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க அதிநவீன வசதி கொண்ட விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தொடர்ச்சியாக பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கின்றன. அதை அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களும் துவக்கி வைக்க இருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரிக் கார்த்திக். நடத்துனராக பணியாற்றும் திருமிகு சங்கீதா அவர்களுக்கு சுவர் கடிகாரம் வழங்கப்பட இருக்கிறது. திரு கார்த்திக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பேருந்து போக்குவரத்தை நாட்டுடைமையாக்கும் வகையில் அரசு போக்குவரத்து கழகங்கள் தொடங்கப்பட்டு பொன்விழா ஆண்டை ஒட்டி சுவர் கடிகாரங்களை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 34.40 கோடி ரூபாய் மதிப்பிலான மல்டி ஆக்சில் கொண்ட 20 புதிய குளிர்சாதன சொகுசு பேருந்துகளின் இயக்கத்தினை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேருந்தினை பார்வையிட இருக்கிறார்கள். மக்களின் வசதிக்காக திராவிட அரசு ஒவ்வொன்றையும்